ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சர் ஆஃப் IEEE 802.11 இதோடைய ஆர்கிடெக்சரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோட்டோகால் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா செவரல் லேயர்ஸ் இருக்குது. நம்ம OSI மாடல் எப்படி இருக்கோ அந்த மாதிரில வந்து நிறையா லேயர்ஸ் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஆர்கிடெக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மொபைல் டெர்மினலு. இதில் என்னென்ன இருக்குன்னா அப்ளிகேஷன், TCP, IP, LLC அண்ட் தென் மேக் அண்ட் ஃபிசிக்கல். LLCயில் இது இருக்குது. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா இந்த மாதிரி ரூட் வழியாக தான் நமக்கு வந்து பாஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கு அண்ட் தென் ஃபிக்ஸ்டு டெர்மினல். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வரும். ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து மொபைல் டெர்மினல்லேருந்து நமக்கு டேட்டா வந்து இப்படி தான் பாஸ் ஆகும். இப்போ ஃபிசிக்கல் லேயரில் பார்க்கலாம். இந்த ஃபிசிக்கல் லேயர் அப்படின்றது எதுக்காக, இல்லை நிறைய லேயர்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். இந்த ஃபிசிக்கல் லேயர் எதுக்காகனா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் ரிசீவ் பண்ணுறதுக்காகவும், அதாவது ஏர் மூலிமா, ஓகேவா, நம்ம வந்து வயர்லெஸ் இல்லையா, ஏர் மூலிமா ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணோம், அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரா பிட்ஸாக வந்து போகும். ஃபிசிக்கல் லேயர்னாவே பிட்ஸாக தான் போகும், நமக்கு தெரியும் இல்லையா. இது என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, மாடுலேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் சேனல் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இது கூடவே இருக்கும் நமக்கு வந்து அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு PLCP அண்ட் தென் ஃபிசிக்கல் மீடியம் டிபெண்டன்ட் சப் லேயர் PMD. இந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து நமக்கு வந்து ரெண்டாக வந்து சப் டிவைட் ஆகுது. இப்போ ஃபிசிக்கல் லேயரோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் லேயர் வந்து பார்த்திங்கன்னா PLCP அண்ட் தென் PMDன்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து நமக்கு வந்து கன்வெக்ட் ஆகுது. இது ரெண்டுமே ஃபிசிக்கல் மேனேஜ்மெண்ட்டு, இது வந்து மேக் மேனேஜ்மெண்ட்டு. இந்த PLCP அந்த சப் லேயர் வந்து எதுக்காகனா இஸ் த சிக்னலை வந்து கெட் பண்ணுறதுக்காக, ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். கிளியர் சேனல் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரொவைட்ஸ் இதில் ரெண்டு இருக்குது. CCA அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளியர் சேனல் அசஸ்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா PHYன்றது சர்வீஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டு. இது எதுக்காக இந்த ரெண்டு டெக்னாலஜியுமே நம்ம டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த PLCPயில் ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா PMD. இந்த PMD வந்து பார்த்திங்கன்னா மாடுலேஷன் இருக்கு இல்லையா, மாடுலேஷன், என்கோடிங், டீகோடிங் அந்த மாதிரி சிக்னல் பண்ணுறதுக்காக இந்த PMD சப்லேயர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேக் லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க் லேயர், அதாவது வயர்லெஸ் மீடியம் அண்ட் ப்ரொவைட்ஸ் டேட்டா லிங்க் லேயர் சர்வீசஸ் இதில் வருது. இதில் என்னென்னலாம் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் லேயரில் ஒரு மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை மீடியம் ஆக்சஸ் லேயர் கண்ட்ரோல் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா. நெக்ஸ்ட் லேயர் ஃப்ரேம் ஃபார்மேட்டிங்கு அண்ட் தென் அட்ரஸிங், எரர் செக்கிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன், DCFன்னு சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாயிண்ட் கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எதுக்காகனா கண்டக்ஷன் பேஸ்ட் ஆக்சஸ், அதாவது டேட்டா வந்து பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் மேக் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இப்போ மேக் லேயர் பார்த்தாச்சு. மேக் மேனேஜ்மெண்ட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் சப்போர்ட்ஸ் த அசோசியேஷன் அண்ட் ரீஅசோசியேஷன் ஆஃப் த ஸ்டேஷன்றது இங்கே என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். ஸ்டேஷன் மீன் வாட்ஸ் டிவைசஸ், நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதான் வந்து நம்ம ஸ்டேஷன் சொல்லுவோம். இந்த மேக் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆர் ரீஅசோசியேஷனை அந்த ஸ்டேஷனுக்குள்ளே டேட்டா போகிறது கொண்டு வரது த்ரூ அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட் மூலிமா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சஸ் பாயிண்ட் அண்ட் ரூமிங் பிட்வீன் டிஃப்ரெண்ட், அதாவது ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்றுக்குள்ளே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக இந்த மேக் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மேக் மேனேஜ்மெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இஸ் கண்ட்ரோல்ஸ் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் இதில் இருக்குது, என்கிரிப்ஷனு அண்ட் தென் சின்க்ரோனைசேஷன்ஸ் ஆஃப் எ ஸ்டேஷன் வித் ரெக்கார்ட் டு ஆக்சஸ் பாயிண்ட் அண்ட் தென் பவர் மேனேஜ்மெண்ட் டு த சேவ் பேட்டர் பவருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லேயரை நம்ம வந்து பார்த்தோம்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், அதாவது LLC லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக் லேயருக்கு முன்னாடி இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா மேக் லேயர். இது ஃபிசிக்கல் லேயர் பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், அதுக்கு மேலே இருக்குதான் அது LLC லேயர், ஓகேவா. இப்போ இந்த LLC லேயர் வந்து பார்த்திங்கன்னா
டாப் ஆஃப் த மேக் லேயர் அண்ட் தென் இது இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த நெட்வொர்க்குக்கும் மேக்குக்கும் நடுவில் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா எல்எல்சி இன்டர்ஃபேஸ். எதுக்கு நெட்வொர்க்குக்கும் மேக்குக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்க தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்சி லேயர். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அட்ரஸிங் எந்த அட்ரஸில் இருக்குன்றதுக்காகவும் அண்ட் தென் ஃப்ரேம் சிங்க்ரோனைசேஷனுக்காகவும் இந்த லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் லேயர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் லேயர். இன்டர்நெட் லேயர்ன்றது எதுக்காகனா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸ். நம்ம தெரியும்ல இன்டர்நெட் லேயர்னாவே நமக்கு எப்படி போகும், டேட்டா வந்து பேக்கெட்ஸில் போகும். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், அதாவது ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். த்ரூ எப்படி போகும், டேட்டா பேக்கெட் மூலிமா போகும். ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு அதர் நெட்வொர்க்காக போகிறதுக்காக இந்த இன்டர்நெட் லேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எது மூலிமா அட்ரஸிங் இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தது தான் ஐபி அட்ரஸ் மூலிமா தான் அட்ரஸிங் அண்ட் ரூட்டிங் வந்து இன்டர்நெட் லேயரில் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் தெரியும் நமக்கு எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் இல்லையா, டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், டிசிபி அண்ட் தென் யூடிபி. டிரான்ஸ்போர்ட் லேயர்னாவே இந்த 2 ப்ரோட்டோகால்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் வந்து ஃபைனல் லேயர் இல்லையா, லாஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ் நெட்வொர்க் அப்ளிகேஷன் அண்ட் எண்ட் யூசர் ப்ராசஸஸ். இதில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் தான் நம்ம ஸ்டேட்டட் சம் அப்ளிகேஷன்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு இப்படி தான் போகும். இன்க்ளூஸ் சச்சஸ் இதில் என்னென்ன இருக்கும் அப்ளிகேஷன் லேயரில் ஹெச்டிடிபி, எஃப்டிபி அண்ட் தென் எஸ்எம்டிபின்ற ப்ரோட்டோகால்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.